வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸோட டிராயிங் ஷீட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ இங்கே இருக்கு இல்லைங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. நம்ம பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயில் இந்த பார்ட்டை என்னென்ன ஃபியூச்சர் ஸ்கெச்சஸ் அப்புறம் ஜாமெட்ரிலாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, இதை நம்ம இந்த பக்கம் வேணுங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல எந்தெந்த வியூ எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் ஷீட் ஃபார்மேட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இந்த வியூ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹைலைட் ஆகிடும். சரிங்களா, வியூ 17 எங்கே இருக்குன்னா அதை இந்த இடத்துல பாருங்கள் ஹைலைட் ஆயிரும். சரிங்களா, இப்போ இந்த வியூவை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எந்த மாடல் இங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த மாடல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து டிராயிங்கில் நம்ம இந்த ஃபியூச்சர்ஸை டைரெக்டாக எடிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து அந்த பார்ட் மாடலை ஓப்பன் பண்ணி நம்ம வேணுங்கிற டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராயிங் பேப்பர் கலர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு டூல்ஸில் போயிட்டு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கே எந்தெந்த கலர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண போகிறது பேப்பர் கலர், டிராயிங்கில் இருக்கக்கூடிய பேப்பரோட கலர். இதை வந்து நான் இங்கே எடிட்டுன்னு இருக்கு இல்லையா, இங்கே ஆல்ரெடி ஒயிட்டில் இருக்குது. நான் எடிட் பண்ணி எனக்கு வேணுங்கிற கலரை இங்கே நான் கொண்டு வரேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் அந்த பேப்பர் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா, ஸோ இது பேப்பர் கலர் மட்டும் இல்லை, எந்தெந்த கலர்ஸ்லாம் நமக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் பழையபடி நான் ஒயிட்டாகவே மாற்றிடுறேன். அப்புறம் இது மட்டும் இல்லை, ஸ்கெட்ச் என்டிட்டிஸ், டைமென்ஷனோட கலர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் டைமென்ஷன் மாடிஃபிகேஷன். இப்போ பாருங்க, நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி இங்க இருக்க மாடல்ஸ்க்கு நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டைமென்ஷனோட ஃபாண்ட் ஸ்டைலு, சைஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரி ஆப்ஷன்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் போல்டா இட்டாலிக்கா அப்படிங்கிறத இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து சைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொடுக்க போகிற டைமென்ஷன்ஸில் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைமென்ஷன்ஸில் டாலரன்ஸ் எத்தனை டெசிமலில் இருக்கணும், டைமென்ஷன் வேல்யூ வந்து எத்தனை டெசிமல்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து டெசிமல் வேல்யூவோட நமக்கு கிடச்சிரும். அந்த இடத்துல நம்ம நன்னுன்னு கொடுத்தா நமக்கு வந்து ரவுண்டட் வேல்யூவாக கிடச்சிரும். சரிங்களா, இப்போ இந்த குறிப்பிட்ட டைமென்ஷனை மட்டும் ஃபுல்லி ரவுண்டடாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டைமென்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஷன்ஸில் நன் அப்படின்னு கொடுக்கணும். இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நன் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா,
இப்போ இந்த ரேடியஸை நான் ரவுண்டட் வேல்யூவாக மாற்றுறேன். இப்போ இந்த ரேடியஸ் அந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன்ஸில் போய் நன் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டிராயிங் ஃபைலில் இது வந்து ஷீட் நம்பர் 1. சரிங்களா? இப்போ வந்து ஷீட் நம்பர் 2 வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும், அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணணும். சரிங்களா? எனக்கு இன்னொரு ஷீட் ஆட் ஆகிடும். இதே மாதிரி எத்தனை ஷீட் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஷீட் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க நான் 3 ஷீட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷீட் நம்பர் 2 வந்து வேண்டாம் அப்படின்னா நான் அந்த ஷீட் நம்பர் 2 வந்து செலக்ட் பண்ணணும் லெஃப்ட் கிளிக் பண்ணி. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இங்கே டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நான் டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இந்த ஷீட் 3 எனக்கு வேண்டாம், நான் டெலீட் பண்ணுறேன். இந்த ஷீட் 3 நான் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டெலீட்னு இருக்கு, டெலீட் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஷீட் 3 டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடிட் டிராயிங் ஷீட், அதாவது ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல ஷீட் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு, அதாவது இப்போ ஆக்டிவாக இருக்க ஷீட்டோட ஃபார்மேட். அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சரிங்களா? அதான் நமக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக மாற்றணும்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து இந்த ஷீட் சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் A3 லேண்ட்ஸ்கேப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் A4 போர்ட்ரேட்டாக செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூலாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த ஷீட்டோட சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ எதனா மறுபடியும் A3 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஷீட் ஃபார்மேட்டில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து நான் A3 லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஷீட்டை வந்து சூஸ் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு மறுபடியும் ஷீட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிளாக சப்போஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அதாவது பாட்டம் வியூ டாப்பில் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூ கொடுக்குறப்ப டாப் வியூ பாட்டமில் வந்துருச்சு. புரியுதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வியூ வேணும், இப்போ நம்ம ரைட் சைடு வியூ கொண்டு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வியூவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து டிஸ்பிளே ஸ்டைலை மாற்றிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் ஷீட் ஃபார்மேட்டில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டாப் வியூ டாப் பொசிஷனுக்கே வந்துடும், பாட்டம் வியூ பாட்டம் பொசிஷனுக்கு வந்துடும், ரைட் சைடு வியூ ரைட் சைடு பொசிஷனுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் அப்புறம் டைட்டில் பிளாக்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வியூ கொண்டு வரலாம், டைமென்ஷன் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் இந்த டிராயிங் ஷீட்டில் இருக்க இந்த டைட்டில் பிளாக் இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ அதை எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஷீட்டோட ஃபார்மேட்டை எடிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இங்கே ஷீட் 1 இருக்கு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட்னு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல இந்த ஷீட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட் இருக்குல்ல அதை கொடுக்கணும். மூணுமே ஒன்று தான். ஸோ நம்ம இப்படி ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இந்த டைட்டில் பிளாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டைட்டில் பிளாக்கை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைன் கமாண்டு அப்புறம் நோட்ஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ட்ரிம் யூஸ் பண்ணோன்னா வேணுங்கிறத வச்சுக்கலாம், வேண்டாங்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி டைட்டில் பிளாக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டைட்டில் பிளாக் வந்து மாற்றினேன்.
அதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஆல்ரெடி இருக்க டைட்டில் பிளாக்கை மாடிஃபை பண்ணி எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு டைட்டில் பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டாலரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரஃபாக கொடுத்துருக்கேன். நமக்கு வேணுங்கிற மாதிரி டாலரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ஷீட் 1ல் பாருங்க, இந்த மாதிரி இருக்குது டைட்டில் பிளாக் டிஃபால்ட்டாக வர்றது. சரிங்களா? இதை வந்து நான் ஷீட் 2ல் வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு டைட்டில் பிளாக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான டிராயிங்லாம் நான் இந்த மாதிரி டிராயிங் ஷீட்டில் எனக்கு தேவையான மாதிரி டிராயிங் ஷீட்டில் நான் கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு டைமும் இதை நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால இதை என்ன பண்ண போகிறேன், ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்குறேன். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டிராயிங் டெம்ப்ளேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு அது வந்து ரீடைரக்ட் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சி டிரைவில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு ப்ரோக்ராம் டேட்டா அதில் போயிட்டு சாலிட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ளார போயிட்டு சாலிட்வொர்க்ஸ் 2024 போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இங்கே வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம், அப்படியே சேவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த டிராயிங் டெம்ப்ளேட்டை வந்து நான் சேவ் பண்ணுறேன். அதாவது பாருங்க, டிராயிங் ஃபைலாக சேவ் பண்ணக்கூடாது, டிராயிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபைலாக சேவ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்குறேன். எனக்கு பாருங்க இப்படி இந்த மாதிரி இருக்குமா, நியூ கொடுக்குறப்ப இதை நான் வந்து அட்வான்ஸ்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி மாறுமா. இப்போ பாருங்க, நான் ஒரு நியூ ஃபோல்டர் கஸ்டம் அப்படின்னு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன்னா அது இந்த இடத்துல வந்துருச்சு. நான் கிரியேட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஓகே கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிட்டு. ஸோ எனக்கு வந்து டிராயிங் ஷீட், நான் கிரியேட் பண்ண டிராயிங் ஷீட் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு தேவையான மாடல்ஸை நான் ப்ரௌஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, ஐசோமெட்ரிக் வியூ. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணி டைமென்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். இப்போதைக்கு இந்த டிராயிங் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த மெட்டீரியல், வெயிட்டு, இந்த பார்ட் நம்பர், டிராயிங் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ, அப்புறம் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ், டைமென்ஷன் மாடிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ், அப்புறம் டிராயிங்கில் எப்படி நியூ ஷீட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் டைட்டில் பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் நியூ டிராயிங் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டைட்டில் பிளாக்கை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.